Hey, this is Venkat for venkatfin.com. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் டைம் ஃப்ரேம்குள்ளே கிட்டத்தட்ட 6-7 ரேண்டம் கால்ஸ். இந்த 6-7 ரேண்டம் கால்ஸுடைய இது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வயசானவர் ஹி பாஸ்ட் அவே, எங்கேயாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, இப்போதாவது கிளைம் கிடைப்பான்னு கேட்பாங்க. இது வந்து இன்னசென்ஸோடைய எக்ஸ்ட்ரீமிட்டி. ஓகே, இது டயர் 2 டவுன்ஸ்லேருந்து மாதிரி கால் வரும். எது பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா, உண்மையாகவே நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். யாருன்னா ஒரு யங்ஸ்டர் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா டெத் கிளைமுக்கு ஒரு சர்வீஸாக பேசுறது தப்பு கிடையாது. ஏதாவது என்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்பாங்க. பெங்களூர்லேருந்து கால் வரும், சென்னை மாதிரி பெரிய சிட்டிலேருந்து கூட எஜுகேட்டடாக இருக்கும் கூட ஒரு கேட்டுக்கு வாங்க, ஒரு 5 நிமிஷம், அதனால எனக்கு செலவாகிறனால தப்பு இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் தான் பிஸ்னஸே பண்ணுறது இல்லையே. அதாவது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க. ஸ்டெல்லிங் ஒரு பர்டிகுலர் பிராண்டில் அவங்க ஹஸ்பண்ட்க்கு கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிராண்டில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எப்படி கிளைம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுமா, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், நான் ஹெல்ப் பண்ணுமா, அது கன்சல்டிங் ஃபீ வாங்கிக்கணுமா, நான் எதுக்கு பண்ணணும்? அதை ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கவங்க கூட இந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி கிளைம் சப்போர்ட் பண்ணுங்கம்பாங்க. கிளைம் சப்போர்ட்லாம் நீங்கள் தான் கன்சல்டிங் பண்ணும் போது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மிட்டாய் மாதிரி விற்பாங்க. மிட்டாய் ஏ, மிட்டாய் பி, மிட்டாய் சி. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஒரு 2-3 வருஷம் ஒரு 1000 பேர்ட்ட பேசினவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கிறதுக்கு நான் ஒரு கன்சல்டிங் ஃபீ வாங்குறேன். இது நடக்காது. சைக்கிள் எப்படி மாறும்னா, யார் பிரச்சனையில் மாட்டுறாங்களோ அவங்க கால் பண்ணிட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப உரிமையாக கேட்பாங்க. அது எவ்வளோ உரிமையாக கேட்பாங்கன்னா, உண்மையாகவே பண்ண முடியாது. ஒரு மனிதாபிமானத்துக்கு கூட சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த பிராண்டு நல்லா இருக்கும், இந்த பிராண்ட் சரியில்லைங்கிற லாஜிக் இருக்குது. அதை வந்து நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் தட் திங் லைக்கணும். அதுக்காக நான் ஒரு பிராண்ட் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னா, முன்னாடிலாம் வந்துட்டு இந்த பிராண்டில் நிறைய கம்ப்ளைண்ட் மட்டும் வீடியோ போட்டிருந்தேன். தென் ஐ ரியலைஸ்ட் ஒன் திங், நம்ம மோசமான பிராண்டுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம், அதுலேயும் 4 பேர் கிளைம் வாங்கி நல்லா இருக்கணும் இருக்கதானு செய்கிறான். ஸோ கேஸ் டு கேஸ் மாறும். கேஸ் டு கேஸ் இது மாறதான் செய்யும். ஹேவிங் செட் தட், ரேண்டம் காலில் இன்னைக்கு வந்த 4-5 ரேண்டம் கால் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு கிளைம் கிடைக்குமா, இல்லை இப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும், இதுக்கு கிளைம் கிடைக்குமா, ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு சில நேரம் எனக்கும் மனிதாபமானம் இருக்கும், நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைப்பேன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் லோ இன்கமில் இருக்கிறாரு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, கிளைம் கிடைக்குமா போது நான் ஜென்ரல் நாலேஜில் சொல்லுவேன் நான். அதாவது அவங்களால அப்ளையும் பண்ணியிருப்பாங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு, அவங்களால பொறுக்க முடியாது. அவங்க 2 மாதம் 3 மாதம் இழுத்தடிப்பாங்க ஒரு நேரம் கிளைமை செட்டில் பண்ணுறதுக்கு, ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணும்போது எங்கிட்ட கேட்பாங்க என்ன கேட்குறாங்க. நான் வந்து ஒரு சந்தோஷத்துக்கு வேணால் சொல்லலாம், 2 இயர் வெயிட்டிங் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கிளைம் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் முடியலன்னா பார்ப்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கொடுக்காமையும் போகலான்னு சொல்லலாம். இப்படி கொடுக்காம போகலான்னு சொல்லும் போதும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹூ ஆம் ஐ டு சே தட்? அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க, அவன் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நவ் தே ஹேவ் டு வெயிட். நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ஹேவிங் செட் தட், நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த சைக்கிளில் வந்துட்டு இஃப் யூ ஆர் பிரிங்கிங் தட் டு மீ, நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதம் தான் இந்த மாதிரி நிறைய ரேண்டம் கால் வருது. போட்டிங் அப்போ கன்சல்டிங் பண்ணுவாங்க, இல்லாட்டி டேர்ம் இன்சூரன்ஸில் பர்ச்சேஸ் ப்ராசஸில் கன்சல்டிங் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு மாதம் மாத்திரம் எனக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, டேர்ம் இன்சூரன்ஸே வாங்கினதுக்கப்புறம் கன்சல்டிங் பண்ணுறாங்க. அதுக்கு என்னன்னு தெரியல. ஐ மீன் பிகாஸ் மேபி சேல்ஸ் டிரைவன் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஒரு சில பர்டிகுலர் கம்பெனிலாம் பற்றி தெரியும். நான் டேர்ம் இன்சூரன்ஸ் நேற்று கூட ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணார், வேறு பிராண்டில் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டேன்னாரு. 6 மந்த் முன்னாடி. ஏன்னா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், வாங்கிட்டீங்களான்னு கேட்க மாட்டேன். ஆனால் மற்றது வேறு ஏதாவது ஓகே நான் யூஸ் பண்ணிப்பாங்க என்னோட சர்வீஸை. அண்ட் அவங்க வேறு பிராண்டில் வாங்கினது வந்துட்டு பெருமையாக சொல்லும் போது நான் சொல்லுவேன், நோ இட்ஸ் நாட் லைக் தட். அந்த சேல்ஸுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, ஏன்னோ அந்த சேல்ஸ் ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டு யூ தாட் யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பை த சேல்ஸ் ப்ராசஸ், அதுதான் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டீங்க. எனக்கு சேல்ஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் டூ இட். எங்கள் அம்மா கூட பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, பிகாஸ் இஸ் நாட் வெல். ஸோ ஈவன் சிவாஸ் அனாய்ட், எதுக்கு ஒரு மணி நேரத்தில் 4-5 பேர் இப்படி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. பட் எனிவே லைஃப் கோஸ் ஆன் லைக் தேட். ரேண்டம் கால் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ உரிமையாக கால் பண்ணுறாங்க. ஒரு மனிதாபிமானத்துக்காக நம்ம ஹெல்ப் பண்ண கூட முடியாது. ஏன்னா நீங்கள் யார்ட்டையோ வாங்கியிருக்கிறீங்க, அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, தென் யூ ஹேவ் டு வெயிட் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி நீங்கள் கன்சல்டிங் பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டான சேனலில் நான் கரெக்டான பொறுப்பாக இருக்கவங்களோட நான் கனெக்ட் பண்ணி விடலாம். இல்லாட்டி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லோ பையிங் ப்ராசஸ், அதாவது பொறுமையாக செய்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் நான் பண்ணி கொடுக்குறேன். அவசரப்பட்டு இல்லை நீங்களாவே முடிவு எடுத்துட்டு தான் கரெக்டுன்னு வாங்குறீங்க, அது உங்களுடைய இஷ்டம் தான். ஐம் ஜஸ்ட் ஷேரிங். இட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். டுடே ஐ காட் ஒரு மணி நேரம் கேப்பில் 5-6 பேர் ரேண்டம் கால் பண்ண எனக்கு இப்படி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், அனாயிங்காக இருக்கும். நான் வந்துட்டு கன்சல்டிங் ஃபீ பற்றி நான் 2-3 தடவை வீடியோவில் சொல்லும் போது, பட் அதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் சொன்னாலுமே ரேண்டமாக கால் பண்ணி நான் என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ண முடியாதோ அதை எதிர்பார்த்துட்டு கேட்பாங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.